அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாம். ஒன்று நம்ம ஈத்காக வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இன்னொன்று வந்து நம்ம இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதே இன்றைக்கி பார்த்துடலாம். எனக்கு என்ன நான் எடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சுடிதார் ஒரு சாரீ எடுத்தேன், அப்புறம் 2 ஷாலு ஒரு புர்கா எடுத்தேன். இதுதான் நான் வாங்கின சாரீ. இந்த கலர் வந்து ஒரு மாதிரி நவ்வாப்பழ கலர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள கலர் தான் இது. பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கலர் ரொம்ப நாள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது, அதனால இதையுமே எடுத்துட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி மல்டி கலரில் ஒரு சுடிதார் ஒன்று எடுத்திருந்தேன், ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி. கொஞ்சம் மணி ஒர்க்லாம் கொஞ்சம் வச்சுருந்தது, ஆலியா கட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரஃப்யூஸ்க்கு தான் எடுத்தேன். இது வந்து ஃபேண்ட்டு ஷாலு டாப் அந்த மாதிரி நம்மளுக்கு செட்டாக வந்துடும். அப்புறம் எனக்காக ஒரு புர்கா ஒன்று எடுத்திருந்தேன். புர்காவில் ஃபுல்லாக ஸ்டோன் இந்த மாதிரி கொடுத்துருந்தது, கோல்டன் கலர் ஸ்டோன் கொடுத்துருந்தது. புர்காவோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஹேண்டில் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஸ்டோன் வச்சு வரும். ஃப்ரண்ட்லையும் அப்புறம் ஹேண்ட்லையும் வந்து டிசைன் இருந்தது. பின்னாடி ஃபுல்லாக பிளைனாக இருந்தது. இதோட ஷால்லையுமே ஓரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்டன் கலர் ஸ்டோனும் அப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோனும் கலந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு கோல்டன் கலர் ஷால் எடுத்திருந்தேன். இதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா அட்ராக்டாக இருந்தது, அதனால் இதை எடுத்திருந்தேன். அப்புறம் இன்னொரு ஷால் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பச்சை பயிர் கலரு, அந்த க்ரீன் ஒரு மாதிரியான க்ரீன் பச்சை பயிர் கலர்னு சொல்லுவோம்ல, அந்த கலரில் ஒரு ஷால் ஒன்று எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒயிட் கலரும் லைட் க்ரீன் கலரும் ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தது. இது வந்து என்னோட பொண்ணுக்காக எடுத்த புர்கா. இது வந்து டார்க் ப்ளூ கலர். இதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும், கைக்கும் இருக்கும், அப்புறம் சைட்லேயும் வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். பிளாக் கலரில் இந்த மாதிரியே கைக்கு கொடுத்துருக்க மாதிரியே வந்து சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டாக இருந்தது இந்த புர்கா. அவ்வளோதான், இது எல்லாம் தான் நான் வந்து ஈத்காக வாங்கியிருந்தது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தாட்டி என் கூட பெருநாள் கொண்டாடுறதுக்காக என்னோட அக்கா பொண்ணுங்க 2 பேர் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும் மிஸ்ஸிங், 2 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்கா பொண்ணும் அப்புறம் 2வது அக்கா பொண்ணும் வந்திருக்காங்க. அவங்களோட பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அக்கா பசங்கள்லாம் வந்து 3 டேஸ் ஆச்சு. ஆனாலுமே வந்து எதுவுமே வந்து அவங்களுக்காக இஃப்தாருக்கு எதுவுமே நான் செஞ்சு கொடுக்கல. எங்களோட சேர்ந்து அந்த பிள்ளைங்களும் வந்து டிஃபன் ஐட்டமாக தான் சாப்பிட்டுக்கிறாங்க. நான் அதிகமாக வந்து டிஃபன் தான் செய்வேன் இஃப்தாருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து ஃபுல்லாக பொரிச்சது வறுத்தது எல்லாமே இருக்கும். நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா என் அக்கா பொண்ணுங்கள்லாம் எனக்கு விருந்து வச்சு அசத்திடுவாங்க. ஆனால் நோம்புங்கிறதுனால என்னாலையுமே வந்து ரொம்ப செய்ய முடியல. நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா என் அக்கா பொண்ணுங்கள்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ கவனிப்பாங்க. கவனிப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். உங்களுக்காக நான் இன்றைக்கி என்னென்ன ரெசிபி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து சிக்கன் சீக் கபாப் செஞ்சுருந்தேன், அப்புறம் வந்து சிக்கன் கட்லெட், ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சுருந்தேன், அப்புறம் ரோஸ் மில்க் நன்னாரி சர்பத், இது எல்லாமே தான் செஞ்சுருந்தோம். அப்புறம் அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கான இஃப்தார் ரொம்பவே சூப்பராக போச்சு. இப்போ தான் நோம்பு டே 1 அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. நான் வந்து 27வது நோம்புக்கு தான் இந்த வீடியோவுமே நான் எடுக்கிறேன். ரமலான் வந்து நம்மளை விட்டு ரொம்ப சீக்கிரமாகவே போகுது. இன்னும் 1 வருஷம் நம்ம ரமலானுக்காக வெயிட் பண்ணணும். அடுத்த ரமலானுக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு கூட தெரில. ஸோ அதிகமாக பாவ மன்னிப்பு இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம தேடிக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.